ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெச்சிசிஎஃப் சம் ஒன்று பார்க்கலாம். மீப்பெரும் பொது வகுத்தி. இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு n greater than 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது n வந்து 1 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன 2ன்னு எடுத்துக்கலாம். 2ன்னு எடுத்துக்கிட்டு இதில் எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இந்த சம் போட்டுடலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். n - 1 the whole square இருக்கா. இப்போது இங்கே n போட்டால் என்ன வரும்? 2 - 1 a1 ஸ்கொயர்னா ஆன்சர் a1ன்னு வரும். அடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? an ஸ்கொயர் - 1 இருக்கா. இப்போது இங்கே 2 போட்டால் 4, 2 × 2 4 ஆகிடுமா. அப்போது 4 - 1 என்ன வரும்? 3, a3 வரும். அடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? an ஸ்கொயர் + 1 இருக்கா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் a2/2 4 ஆகிடுமா. 4 + 1 இப்போது a/5 வந்துடும். சரியா? இப்போது அடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? an + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இப்போது இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3 ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும்? a9 வரும். இப்போது வரிசையாக பாருங்கள். a1 இருக்குது, a3, a5, a9. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சிசிஎஃப்பில் பவரில் எது சின்னதாக இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். இப்போது இந்த 4ல் எது பவரில் சின்னதாக இருக்குது? a1. அப்போது a1க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? an - 1 the whole square. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னது? an - 1 the whole square. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.